ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமாவுக்கு ரிசப்ஷன். ஸோ நைட்டு ரிசப்ஷன், மார்னிங் மேரேஜ். நம்ம அதுக்கு தான் போயிருந்தோம். நம்ம பாய்ஸோட பார்த்தீங்கன்னா, மாமா வெளியே சிரிச்சிட்டு இருந்தாப்புறம் அவளே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட நம்ம போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 பேராட்ட போய் மேலே நின்று ஸ்டேஜில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா சரி அப்படியே எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடெல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு இடமே கிடைக்கல. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கும் எப்படியோ ஃபைனலாக ஒரு இடம் கிடச்சோன்னே அப்புறம் நம்ம போய் உட்காந்தோன்னே மைசூர் பாக்கு, வடை அப்புறம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஸோ வெஜிடபிள் பிரியாணிலாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நம்ம எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தி சூப்பராக இருந்தது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வெளியே போய் பார்த்தா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்க போனோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பீடா இருந்தது. ஸோ நம்மளுக்கு பீடா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பீடா வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பீடா சாப்பிட்டு பார்த்தோம். பீடா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தான். வாடா கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். அப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் போய் மேலே போய் கிஃப்ட்டை கொடுத்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. காலைல மேரேஜ் நம்மளால் இருக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம். டாட்டா பை பாய். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க.